அதானி நிறுவனம் பற்றி எழுத 4 மூத்த பத்திரிகையாளர்களுக்கு விதித்த தடையை நீக்கியது டெல்லி மாவட்ட அமர்வு நீதிமன்றம். அதானி நிறுவனம் பற்றி பத்திரிகையாளர்கள் ரவி நாயர், ஆபித் தாஸ் குப்தா, ஆயுஷ் ஜோஷி ஆகியவர்கள் எழுத விதிக்கப்பட்ட தடையை நீக்கியிருக்கிறது டெல்லி மாவட்ட நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பாக நம்மோடு விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். திரு கார்த்திகேயன், என்ன பின்னணி? 5 நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த 4 பத்திரிகையாளர்கள், அதோடு இணைத்து திரு பரஞ்சாய் குஹா தாக்கூர்தா மூத்த பத்திரிகையாளர், இவர்கள் 5 பேருக்கும் எதிராக அண்மையில் ரோகிணி நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு சிவில் ஜட்ஜ் அனுஜ்குமார் சிங் என்பவர் அதானி குழுமத்திற்கு ஆதரவாக அவர்களுக்கு எதிராக அவதூறு கட்டுரைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் இது தொடர்பான கட்டுரைகளை எல்லாம் நீக்க வேண்டும், ஏற்கனவே உள்ள கட்டுரைகளை நீக்க வேண்டும், இனிமேல் இந்த போன்ற கட்டுரைகளை வெளியிடக்கூடாது, அந்த மீண்டும் அந்த கட்டுரைகளை பிரசுரிக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஒரு கேக் ஆர்டர், அவர்கள் குறித்து எழுதக்கூடாது என்று. இதை எதிர்த்து இந்த நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த 4 பத்திரிகையாளர்கள் மற்றும் பரஞ்சாய் குஹா தாக்கூர்தா 4 பேரும் ஒரு நீதிமன்றத்திலும், இன்னும் தாக்கூர்தா வேறொரு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்து வந்தார்கள். டெல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த வழக்குகளை விசாரித்த டெல்லி மாவட்ட நீதிமன்றம் இன்று இந்த 4 பேர் அவர்கள் செய்த மேல்முறையீட்டின் அடிப்படையில் இன்று இந்த தீர்ப்பை ரத்து செய்திருக்கிறது. அது கீழமை நீதிமன்றம், சிவில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து அந்த கட்டுரைகளை நீக்க வேண்டும், யூடியூபில் அது குறித்தான நேர்காணல்கள் அல்லது அது சம்பந்தமான அதானி குழுமம் குறித்து அவர்கள் வெளியிட்டிருந்த காணொலிகள் அதெல்லாம் நீக்க வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக அவர்கள் அதானி தரப்பில் வைத்த வாதம் என்பது இது தங்களுக்கு எதிரான அவதூறு என்றும் தங்களுக்கு எதிராக திட்டமிட்டு இந்த பத்திரிகையாளர்கள் அவருக்கு எதிராக அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் இந்த கட்டுரைகளை வெளியிட்டிருக்கார்கள் என்கின்ற வாதத்தை தான் முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அந்த சிவில் ஜட்ஜ் அந்த உத்தரவை பிறப்பித்தார். ஆனால் அதற்கு எதிர்வாதம் வைத்த விருந்தா கோவர், அதாவது இந்த பத்திரிகையாளர் 4 பேர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விருந்தா கோவர் அதில் எந்த ஒரு அவதூறும் இல்லை என்றும், அது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாதத்தையே கேட்காமல் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர், அதாவது எதிர்ப்பு தரப்பான தங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய கருத்தையே கேட்காமலே உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எதற்காக இவ்வளவு ஒரு அவசரம்? அதே போல அந்த மேல் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்டுரைகளும் சரி, அந்த காணொலிகளும் சரி, ஜூன் 2024 முதல் பொதுவெளியில் மக்களுடைய நுகர்வுக்கு இருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் ஏறக்குறைய ஓராண்டுகளுக்கு கழித்து இப்பொழுது இவ்வளவு அவசரமாக அதை நீக்க அதற்கு எதிராக ஒரு உத்தரவு பிறப்பித்து அதை தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது என்று வாதத்தை வைத்திருந்தார். இதை கேட்ட மாவட்ட நீதிபதி அதே கேள்வியை அதானி குழுமம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் அகர்வாலிடம் அதே கேள்வியை வைத்திருந்தார். ஏற்கனவே பொது பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் இவ்வளவு அவசரமாக ஒரு ஆணையை நீங்கள் பெறுவதற்கு வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர் விஜய் அகர்வால், அதாவது அதானி குழுமம் சார்பில் பல வாதங்களை வைத்தாலும் கூட இது போன்ற ஒரு கேக் ஆர்டர், அதாவது அவர் இந்த எல்லா கட்டுரைகளையும் நீக்க வேண்டும் அல்லது இது போன்ற கருத்துக்களை பிரசுரிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய உத்தரவை ஏற்க முடியாது. இது பிரைம ஃபேசி அடிப்படையிலேயே இதற்கு முகாந்திரம் இல்லை, இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்கு முகாந்திரம் கிடையாது என்று அந்த உத்தரவை ரத்து செய்து ஆணை பிறப்பித்திருக்கிறார். பரஞ்சய் குஹா தாக்கூர்தா அவர் தொடுத்த இதே வழக்கில் அவர் தனியாக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தார். அவர் அந்த வழக்கில் இன்று தான் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட மாவட்ட நீதிமன்றம் வேறொரு நீதிபதி இதில் தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கிறார் என்று ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணி ஒத்தி வைச்சிருக்கார். ஸோ இந்த 4 பேர் பத்திரிகையாளர்களுக்கு பெறப்பட்ட இந்த உத்தரவே ஒரு பெரிய ரிலீஃபாகத்தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக 2-3 நாட்களாக பத்திரிகையாளர் மட்டத்திலும் சரி, அதில் டெல்லியிலும் சரி, அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் கூட ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. ஒரு கருத்து அதானிக்குமான ஆளும் ஒன்றிய பாஜக அரசிற்குமான தொடர்பு என்பது நன்றாகவே தெரியும். அது பாராளுமன்ற முதலத்திலேயே அது ஒரு பெரிய பிரச்சனையாக ராகுல் காந்தி எதிர்க்கட்சி ராகுல் காந்தியால் பெரிய அளவிற்கு எழுப்பப்பட்டது. ஸோ அவருக்கு ஆதரவாக செயல்படுகிறதா, அந்த ஒரு குஜராத்திலிருந்து வரக்கூடிய இருவர்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கிறதா என்ற பெரிய விமர்சனத்தை எல்லாம் அவர் முன்வைத்திருந்தார். அப்ப இந்த நிலையில் தான் அதானிக்கு ஆதரவாக இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியது. இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது. பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, பொதுவாக ஒரு நிறுவனத்திற்கு எதிராக, ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிராக கருத்து பேசுவதே பத்திரிகையாளர்களை தடுப்பது பத்திரிகையாளர்களின் சுதந்திரத்தை, குரல் வழியை நசுக்குவதற்கு
ஈடாகும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவிற்கு விமர்சனம் எழுந்தது. அந்த சூழ்நிலையில் தான் இன்று மாவட்ட நீதிமன்றம் அதுபோல எதிர்த்தரப்பான பத்திரிகையாளர்கள் கருத்தையே கேட்காமல் இவ்வாறு கீழமை நீதிமன்றம் சிவில் ஜட்ஜி கொடுத்த உத்தரவு என்பது அடிப்படையில் தவறானது என்று அதை ரத்து செய்து இன்று அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.